பலஸ்தீன்ல யுத்தம் நடக்க உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு வருஷம் தாண்டி இப்ப 409 410 நாளாக நடக்குது. இவர்கள் யூதர்கள், இவர்கள் யூதர்கள் மிக மோசமானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். தஜிதன்ன அஷத்தன் நாசி, மனிதரோ மிக கடுமையானவர்களாக நீங்க காணுவீங்க நபியே. யாருக்கு? ஈமான் கொண்டவர்களுக்கு மிக அல்லாஹ்வுடைய விரோதிகள் இவர்கள். ஈமான் கொண்டவர்கள் அவர்களோடு மிக விரோதத்தோடு நடந்து கொள்ள கடுமையாக இருப்பார்கள், எதிர்ப்பார்கள். ஈமான் கொண்டவர்களை, அல்லாஹ்வை நம்பியவர்களை யஹூதிகள். இந்த அடிப்படையில தான் அவங்க இன்றைக்கு கஷ்டப்பட்டு பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்க என்ன செய்யணும்? துஆ கேட்க வேணும். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த முஸ்லிம் நாடுகள் அவங்களுக்கு உதவி செய்யறது இல்ல, ஹெல்ப் பண்றது இல்ல. அரபு நாடுகளில் இருக்குது, கட்டார் மட்டும் அங்க பேச்சு நடத்துது, அங்க அவங்க ஹெல்ப் பண்றாங்க. சவுதி அவ்வளோ பெரிய வசதி கொண்ட நாடாக இருந்தும் சவுதி அரேபியா என்ன செய்யவில்லை, அவங்களுக்கு ஒன்றுமே செய்யறதில்லை. சவுதி நினைச்சா அவங்கள அடிச்சு முடிச்சு என்ன செய்யலாம், படிச்சு நாட்டை பிடிச்சிடலும் என்று சொல்லி அப்படியெல்லாம் சொல்றதெல்லாம் பார்க்கிறோம். ஒரு நாட்டினுடைய இறையாண்மை என்று ஒன்று இருக்குது. இறையாண்மை என்று சொன்னா ஒரு நாட்டு தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அடுத்த நாட்டோடு எந்த விஷயத்துல உடன்பட வேண்டும், எந்த விஷயத்துல முரண்பட வேண்டும் என்றது வகுக்கப்பட்டிருக்குது. நான் நினைச்ச நாடு ஒரு நாட்டுக்கு போய்த்து தனக்கிட்ட வசதி இருக்கு என்பதற்காகவே என்ன செய்யலாது, அந்த நாட்டை தாக்கவோ அல்லது அந்த மாதிரி இதுகள் செய்யலாம். வீட்டோ பவரப்படுத்தி அந்த நாடுகள் அமெரிக்கா எல்லாம் செய்யுது. ஆனா சவுதியை பொறுத்தவரையில் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி கொண்டு உதவிகள் தொடர்ந்து உதவிகள் அனுப்பி கொண்டு இருக்குது. இப்ப சென்ற கிழமை கூட 23வது பிளைட் போகுது இந்த லெபனானுக்கு. உதவி அவங்களுக்கு தேவையான ஆடைகள், மருத்துவ இதுகள், அதே மாதிரி அந்த டென்ட்களுக்கு தேவையான சாமான் அப்படியாக அனுப்பி கொண்டே இருக்கிற. அதே மாதிரி சவுதி அரேபியா என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா, அவர்களுக்கு ஒவ்வொரு மாசமும் இவ்வளவு தாரன்னு சொல்லி பொருந்தி அவங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்குது. ஒவ்வொரு மாசம் நாங்க இவ்வளவு தருவோம், எந்த நாடும் இன்னும் அப்படி முன் வரல, இவ்வளவு நாங்க உங்களுக்கு தருவோம் பொருந்தி கொடுத்து கொண்டே இருக்குது. அதே மாதிரி உதவி இன்னும் எனது முந்தியில இருந்து பொதுவாக இது புதுசாக இல்ல. 1900 எப்ப பிரச்சனை 48ல பிரச்சனை வந்துச்சு. 1967 தான் 2 ஸ்டேட் வரணும், 2 நாடு என்ற இது தீர்மானம் கொண்டு வரப்பட்டு சவுதி அரேபியா இன்னும் சொல்லுது. இப்ப புதுசா இந்த G20 நாடு, G20 நாடுகள் என்று சொல்லி இன்னைக்கு பிரேசில்ல நடந்து கொண்டிருக்கு. அதுலயும் என்ன செய்யறது, சவுதியுடைய வெளி விவகார அமைச்சர் ஃபர்ஹான் ஃபைசல் பின் ஃபர்ஹான் பேசி தைரியமா பேசிக்கிறார். அவர்களை யுத்தம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு மனிதாபிமான உதவிகள் பேசி சேர்றதற்கான அனைத்து வழிகளையும் திறந்துவிடணும். அதே மாதிரி அவர்களுக்கு சுய நிர்ணயம், அவர்களுக்குரிய நாடு ஒன்று நிறுவப்பட வேண்டும் என்றெல்லாம் அவங்க இப்படியெல்லாம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறாங்க. தவறான செய்திகள் என்ன செய்யப்படுது, அவங்க ஒன்றுமே செய்யவில்லை என்ற செய்திகள் இப்படி பேசப்படுவாங்க. அதில் தவிர்த்து கொள்ளணும். அடுத்து நாங்க அவங்களுக்காக வேண்டி, பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல கையேந்தி பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த பூமியை மீட்டு, எங்களுடைய பூமி இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு ஏறாது, எங்களுடைய பரம்பரை கூட என்ன செய்யலாம், பைத்துல் மக்திஸ்க்கு போய் தொழக்கூடிய பாக்கியங்கள் அல்லாஹ் தஆலா கொடுப்பானவர்கள் நிம்மதியாக அவர்களுடைய ஒரு நாடை அவர்கள் பெற்று அந்த நாட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எல்லாம் பிரார்த்திப்போம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.